வாங்க ரொம்ப அருமையான ஒரு சோயா பீன்ஸ் குருமா ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நாளே சோயாவை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் 2-3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது மிக்சியில் அரைச்சி பச்சையாக அரைச்சிக்கோங்க. வடை சட்டியில் பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து இந்த அரைச்ச விழுதையும் போட்டு வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் எல்லாம் சேருங்க. மிளகாத்தூள் 1 பங்குனா மல்லித்தூள் 2 பங்கு சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு சுவை நல்லா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு சோயா பீன்ஸ் அதில் போட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. தண்ணியாக வேணும்னா குருமா தண்ணியாக பண்ணிக்கோங்க. கிரேவியாக வேணால் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் கக்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து நீங்கள் அரைச்சி ஊற்றுறீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ருசி. அப்படியே அரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சூடாக சாதம் வச்சோ இல்லை பூரிக்கோ சப்பாத்திக்கோ எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க இந்த குருமா.